வணக்கம் ஜி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். வெயில் அதுவா கடுமையான வெயில் வேறு போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. மழை கொஞ்சம் கூட பெய்யல. இந்த நேரத்துல மழை பெய்ஞ்சிருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. மழை பெய்யல. மழைக்கான வாய்ப்பு என்ன இருக்கா சார்? இப்போ மழை இருக்கு ஜி, மழை இருக்கு. ஓ, சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. ஓ ஆமா ஆமா. இப்போ துபாய்லாம் நல்ல மழை. துபாய் அடுத்து அப்படியே பாகிஸ்தான் வந்து இப்போ சைனா வந்துட்டான். சைனா வந்திருக்கு. அது நமக்கு அப்படியே சுத்தி வரும்போது புயலா மாறி இருக்கு. ஓ, புயலா வந்துருமா? புயலா மாறி தான் பாதிப்பு கடுமையா இருக்குமோ? இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியான இருக்கு, சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. இப்போ இந்த வாரம் தான் அந்த குரு பெயர்ச்சின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக பெயர்ச்சி நடந்துருக்குது இல்லையா? அது என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பர்சனலான நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, என்னப்பா இதெல்லாம் குரு பெயர்ச்சியா இருக்கு, உங்க ஆசான் எதுவும் சொல்லலையா, அதை பத்தி எதுவும் விரிவா பேசலையா, நீங்க எதுவுமே வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஒவ்வொரு இப்ப நீங்க இதுக்கெல்லாம் லக்கணம் தான் சொல்ல போறீங்க இல்லையா? ஆமா, லக்கணத்துக்கு தான் நான் பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி. ஆமா 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 ஆமா. அப்போ இது வந்து இந்த 12 லக்கணத்துலயே 12 ராசி அடங்கிட போகுது. அவன் 12 ராசி அடைக்கணும், 12 லக்கணம் அடைக்கணும். ஆமா. இப்ப அவன் லக்கணத்துக்கு அவங்க பாத்துக்கணும். இப்ப இந்த 12 லக்கணம் இருக்கு இல்லைங்களா? அந்த 12 லக்கணத்துக்கு இப்ப மாறுற குரு பயிற்சி இப்ப எதுல இருந்து எதுக்கு சார் போற, எந்த ராசில இருந்து ராசிக்கு போறாரு? மிக முக்கியம், மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு போகுது. இந்த வந்து ஒரு வருட காலம் அந்த குரு பயிற்சியினுடைய காலம். இந்த மே போச்சு, இந்த மே 2ல இருந்து அடுத்த மே வரைக்கும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம். சில ராசிகள், சின்ன ராசி பெரிய ராசிகள் இருக்கு. சின்ன ராசிகள ரொம்ப ஒரு 11 மாசத்துலயே முடிஞ்சிடும். பெரிய ராசிகள்ல 12 மாசத்தையும் கடந்து நடக்கும். ஸோ இது வந்து இந்த ஏறக்குறைய ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறது. அப்போ இந்த ஓராண்டு காலம் இந்த குரு இந்த இடத்துல மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு வரும்போது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தகுந்த மாதிரியான பலன்கள் மாறுபடும். அது சார் இப்போ கிரகங்கள் நிறைய இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த கிரக பயிற்சியும் நீங்க அவ்வளவு பெரிய விஷயமா நம்மன்றது இல்லை, யாரையுமே அதை எடுத்துக்கிறது இல்லை. சனி பயிற்சியும் ரொம்ப கடுமையா பாக்குறாங்க. ஆமா. அதை விட்டா குரு பயிற்சி, அதை விட்டா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேதுன்றது ஒரே இது, சனியும் குருவும் இது மட்டும்தான் பாக்குறாங்க. மற்ற கிரகங்களோட பயிற்சி மனுஷனோட வாழ்க்கையில அவ்வளவா மாசம் மாசம் நிகழ்ந்துரும் உங்களுக்கு. ஓ, அது இப்ப மாசம் இருக்கு இல்லைங்களா? சித்திரை மாசம்னா சூரியன் வந்து சித்திரையில மேசத்துல இருக்கும். வைகாசின்னா ரிஷபத்துக்கு போயிடும். ஓ, அவரு பயிற்சி ஒவ்வொரு மாசம் பயிற்சி ஆகும். மாசம் மாசம் பயிற்சி ஆகிட்டு தான் போகும். அதுதான் நம்மளுடைய மாச தொடக்கமாவே நம்ம வச்சிருக்கோம். இந்த சுக்கிரனும் புதன் வந்து இந்த சூரியன் கூடவே பயணிக்கக்கூடிய கிரகங்கள். அதிகபட்சம் ஒரு 50 டிகிரி விலகி இருக்கும் சுக்கிரன். மற்றபடி அது கூட தான் டிராவல் ஆகிட்டு இருக்கும், முன்ன பின்ன இருக்கு. விளைவுகள் போது இவங்க சனி பயிற்சி குரு பயிற்சி தான். இவங்க வந்து இப்ப சனி வந்து 2.5 வருஷம் ஒரு ராசியில இருக்குது. குரு 1 வருஷம் இருக்காரு. 1 வருஷம். ராகுக்கு அது 1.5 வருஷம் ஒரு ராசியில இருக்கு. அப்போ இந்த இவ்வளவு காலம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒரே இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது இருக்கும். இப்போ இதுல 2 பிரிவு இருக்காங்க. இப்போ லக்னங்கள்லயே பார்த்தீங்கன்னா 2 பிரிவு இருக்கு. சத்திரிய லக்னங்கள்னு ஒரு 6 இருக்கு, சாத்விக லக்னம்னு ஒரு 6 இருக்கு. சத்திரிய லக்னங்களுக்கு இந்த சனி ஒரு முரண்பாடான இடத்துல இருந்தா பலவிதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். ஏன்னா அது நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த சத்திரியர்களுக்கு அது பகை கிரகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாத்விக கிரகங்கள்லாம் அந்த சனி, ராகு, கேது, புதன், சுக்கிரன் இவங்களுக்கெல்லாம் நட்புல வந்துடும். அவங்களுக்கு நல்லது செய்யும், நமக்கு கெடுதல் செய்யும். சத்திரியர்களுக்கு கெடுதலையும் சாத்விகர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ராகு கேது நல்லது செய்யும். அது 2ஆம் இடத்துல இருந்து அவங்களுக்கு நல்லது செய்யும். அதே ராகு கேது வந்து சத்திரியர்களுக்கு லக்னங்களுக்கு 2ல இருந்தா பல விதமான குடும்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அப்போ வந்து ஒரு பயிற்சி ஆகும்போது அது எந்த இடத்துக்கு முதல்ல செல்லுது, இந்த ஜாதகருக்கு அவர் எத்தனாம் இடத்துல அந்த இடத்துக்கு வர்றாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுவும் குரு கிரகம் பார்க்குற இடம்லாம் நல்ல பலனை கொடுக்கும். அப்படிங்கும்போது அதனுடைய பார்வையின் இடம் மிக மிக முக்கியமாக இருக்குது. அது எந்த இடத்த பார்க்குது, அவர் பெயர் இடத்தோட அவர் குரு பார்க்குற இடம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 3 ஒரு பார்வைங்கிறது. 1, 5, 9ஆம் இடத்துக்கு பார்வை வந்து சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு மேச லக்னம்னு வச்சுங்களேன். இப்போ மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகுது. மேசத்துலேருந்து பயிற்சியாகி ரிஷபத்துக்கு போகுது. இது குரு வந்து இந்த மேசத்துக்கு வந்து ஒரு யோகாதிபதி அப்படிங்கிறனால அவர் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறார். தனம், வாக்கு, குடும்ப, கல்வி அப்படிங்கிற இடத்துக்கு அவர் போகும்போது
இந்த மேச லக்னத்துக்கு அது ஒரு சுபமான இடமா மாறிடுது. ஒரு குரு அந்த இடத்துக்கு போகிறது அவங்களுடைய கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியும் சிறப்பான கல்வியும் நல்ல தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அதே மாதிரி குடும்பம் இல்லாமல் இருப்பவங்களுக்கு ஒரு குடும்ப அமைப்பு ஏற்படக்கூடிய கல்யாண சந்தோஷங்கள் அல்லது குழந்தை பேர் சந்தோஷங்களை அடையக்கூடியவங்களாக அவங்களுக்கு மேச லக்னத்துக்கு. அதே மாதிரி பதவி உயர்வு ஏற்படும், சம்பள உயர்வு ஏற்படும். இதெல்லாம் இந்த மேச லக்னத்துக்கு ஏற்படக்கூடிய பலன்கள். இதற்கு பிறகு வந்து அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். அப்போ இவங்களுக்கு நோய்கள்லேருந்து விடுபடக்கூடிய சூழல் ஏற்படும். எதிரிகள் பலகீனமாவாங்க. எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை இல்லை. இது வரைக்கும் எதிரிகளால தொல்லை மேச லக்னத்துக்காரங்க இவ்வளவு பலன்கள் மாறும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அவர் மேச லக்னத்தினுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமாக மாறுபடும். இது வரைக்கும் பல விதமான பிரச்சனைகள் இருந்தவங்க அதிலிருந்து விடுபட்டு சந்தோஷமான ஒரு சூழலுக்கு மாறக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடமாக இந்த 8ஆம் இடத்தை பார்வை, குருவனுடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு விருச்சிகத்தை பார்க்குது. மேசத்துக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். ஆனால் குரு பார்க்குறது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதற்கு அடுத்து 9ஆம் இடங்கிறது மகரம், இவங்களுடைய தொழில் ஸ்தானம். 10ஆம் மகரம் இருக்கு இல்லைங்களா, இந்த மேசத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால குரு தொழிலையோ அல்லது வேலையில் இருக்கவங்களுக்கோ ரொம்ப சிறப்பான ஒரு மரியாதை கூட்டக்கூடிய இடமாக இந்த 10ஆம் இடம் அமையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி 11ஆம் இடத்துல இருக்குது மேசத்துக்கு. 10ஆம் இடத்துக்கு 11 இருக்குது. அப்போ விரும்பிய தொழிலை விரும்பியவாறு செய்யக்கூடியவாறு அவங்களுக்கு இது ஒரு நல்ல உகந்த காலமாக மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. தப்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு பிடிவாதமான அழுத்தமான ஆள் மேசம். என்ன சிரமம் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மனோதிடம் உடையவங்களாக அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல ராகு போயிருக்கிறது ஒரு விதமான மகிழ்ச்சி. கெட்டவன் கெட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அது கிட்டிடு ராஜயோகம்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி இது வரைக்கும் ராகுகள்லாம் இங்கே கும்பி அடிச்சுட்டு மேசத்தில் ஒரு போன அக்டோபரில் பயிற்சி ஆகி மீனத்துக்கு போயிட்டாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு மேசத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து சனி வந்து 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது, அது ஒரு ப்ளஸ். அதாவது பகை கிரகங்கள் கெட்டு போயிட்டாங்க. 11ஆம் இடத்துல ஆட்சிக்கு வந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு விதமான மகிழ்ச்சி. ஆனால் 6ஆம் இடத்துல கேது போயிருக்கார். அப்போ 6ஆம் இடத்துல கேது இருக்காங்க அப்படின்னா வேற்று மதத்தை சார்ந்தவங்கனால அவங்க பிரச்சனைக்கு உள்ளாவாங்க. மேட்ச்ல கண்டுக்காரங்க. ஆமாம். ஆனால் குரு பார்வை இருக்கிறனால மதிப்பு மரியாதை கெடாமல் இப்போ இந்த வேற்று மதத்தை சார்ந்தவங்க கூட வேற்று மொழி பேசக்கூடியவங்க கூட இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாங்க. பிரச்சனையை அவங்களோட வளர்க்காமல் தவிர்த்து போயிடுறது நல்லது. மதம் சம்பந்தமான விஷயங்களை பேசுறது தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனை உருவானாலும் கூட இவங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. குரு பார்வை இருக்கிறதுனால மாறியாகும். அப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குற இடமும் நல்லா இருக்கு, ஒரு வருஷம் நிம்மதியாக இருக்கலாம். ஆமாம், பார்க்குற இடமும் நல்லா இருக்கு, இருக்கிற இடமும் அவங்களுக்கு சுபமான இடத்துக்கு வந்திருக்கு. அதனால் மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு யோகமான பயிற்சி தான். ஆமாம். இதுக்கப்புறம் சொல்கிறதுன்னா அடுத்த ராசி இருக்குது பாருங்கள். ஆமாம், ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி லக்னமாக பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமான பயிற்சி தான். ரிஷப லக்னம் நம்ம ராசியே பார்க்காதீங்க, ராசியில் லக்னத்தை பார்த்துக்குங்க. ஆமாம், லக்னத்தை தான் பார்க்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து 1ஆம் வீடு 2ஆம் வீடு இதெல்லாம் நம்ம இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த லக்னத்தை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு போக முடியுமே தவிர ராசியின் அடிப்படையில் கொண்டு போகிறது சும்மா அது ஒரு ஹாஸ்யத்துக்காக உருவாக்கப்பட்டது. காமெடியாக தான் அந்த இது முதல்ல அந்த ராசி பலன்னு சொல்லி வந்தது. அது அப்படியே ரெகுலர் ஆகிப்போச்சு. அது ஒரு வியாபார விஷயம்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நமக்கு இந்த வியாபாரம் தேவையில்லை. உண்மையான விஷயம் என்னவோ அதை நம்ம ஜோதிடத்தில் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய கஸ்டமருக்கு போகணுங்கிறது தான் மிக முக்கியமானது. அதுக்காக தான் நான் அந்த லக்னத்தையே பேஸ் பண்ணி நான் சொல்லிகிட்டே போகிறேன். அந்த மாதிரி வந்து இப்போ நான் சொன்ன பலன்லாம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படியே ஒத்து வரும். இது கூட பொது பலன் தான், இதுவே வந்து முழுமையான பலன் சொல்லிட முடியாது. இந்த பயிற்சி இந்த லக்னத்துக்கு பேசிக்காக அப்படி இருக்கும்.
அப்புறம் உங்களுக்கு நடக்கிற தசா புத்திகள் ரொம்ப முக்கியமானது. அதுவும் சாதகமாச்சுன்னா நல்ல உங்களை உயரத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ தசா புத்தி மோசமாக இருக்குது அப்படின்னா இந்த பலன்கள்லாம் குறையும். ஆனாலும் முந்தி இருந்ததோட பெட்டர், அப்படி வச்சுக்கலாம். அப்போ ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ரிஷப லக்னத்தில் பொறுத்தவங்களுக்கு இந்த குரு வந்து 8ஆம் இடத்து அதிபதியாக வர்றார், 11ஆம் இடத்து அதிபதியாக வர்றார். அது மட்டும் இல்லை, இந்த ரிஷப லக்னத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், அவர் வந்து அசுர குரு, இவர் தேவகுரு. அதுலேயே ஒரு ஃபைட். ஆமாம், 2 பேரும் ஒரு முரணான ஆட்கள், இயல்புலேயே 2 பேரும் மாறுபட்ட ஆட்கள். ஆனாலும் அந்த லக்னத்துக்கு அவர் வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத மரியாதைகளை ஏற்படுத்தக்கூடியவராக மாறிடுவார். சம்மந்தம் இல்லாமல் பெருமைப்படுத்துறது இல்லைங்களா, அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கிடும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்வை இடம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடமாக ஆகிடுது. அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. ஸோ இந்த மாதிரியான 3 மிக முக்கியமான இடங்களை இந்த குரு பார்க்குறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான காலமாகும். குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேரை ஏற்படுத்துகிற மாதிரியாக இருக்கும். தந்தை மூலமாக பெறக்கூடிய சொத்துக்களை அடையக்கூடியவர்களாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க சொத்துக்களை அடையக்கூடிய காலமாக இருக்கும். தந்தையுடன் ஒரு சுமூகமான உறவுகளை ஏற்படுத்தும். இது வரைக்கும் ஒரு பகையாக இருந்தாங்கன்னா, ஒரு தந்தையினுடைய பார்க்காம இருந்தாங்களோ, தந்தையுடன் பேசாமல் இருந்தாங்களோ, இதெல்லாம் சுமூகமான உறவாக மாறக்கூடிய அளவுக்கு ரிஷப லக்னத்துக்கு ஒரு பகை கிரகமாக இருந்தாலும் கூட இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் மிகச்சிறப்பாக இருக்கிறதுனால இதெல்லாம் அவங்களுக்கு வாய்க்கும். ஏன்னா பொதுவாக இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க என்னென்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக சீரியஸாகவே இருக்க மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, லேட்டாகவே இருப்பாங்க. ஆமாம், பார்க்குறதுக்கு ரொம்ப பல பிரச்சனை இருக்குது, ஆனால் முகத்தில் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ல் இருந்தார் இவர். 11ஆம் இடத்தது 12லேருந்து நிறைய விரைய செலவுகள்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க, நிறைய விரயங்கள் ஏற்பட்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 10ல் சனி இருக்குது, தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்குது, ஆட்சியில் இருக்குது. தொழில் எந்த விதமான பிரச்சனையும் இப்போ இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது விருப்பப்பட்ட மாதிரியாக பண்ண முடியாத சூழ்நிலை இருந்திருப்பாங்க. இப்போ தொழிலை பண்ணக்கூடிய அளவுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு ஒரு விதமான யோகத்தை கொடுக்கு. ராகு 11ல் இருக்கிறது இவங்களுக்கு யோகம். ரிஷப லக்னத்துக்கு அவர் ஒரு யோகக்காரர் தான். அவர் ராகு அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறனால, ஒரு ஜலராசியில் இருக்கிறனால வெளிநாட்டு தொடர்புடையவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய விதமாக, வெளிநாட்டு பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் மாறக்கூடிய வகையில் அவங்களுக்கு அமையும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு விதத்தில் பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, திருமண விஷயத்தை சம்மந்தப்பட்ட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிற ஒரு 3 இடம் நல்லா இருக்குது. தொழில் நல்லா இருக்குது. 10ல் சனி இருக்கார், ராகு இருக்கார், 5ல் கேது இருக்கார். வேண்டுதல் மூலமாக குழந்தை பிறப்பாங்க. இது என்ன, 5ல் கேது இருக்கிறனால வேண்டுதல், பல வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அந்த வேண்டுதல் பழித்து அவங்களுக்கு தெய்வத்தன்மையுடைய குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே உண்டு. இது ஒரு சிறப்பான ஆண்டுன்னே ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தான் கொடுக்குது. தெரியல, வேறு எதாவது நீங்கள் கேட்கணுமா? ரிஷப லக்னம் உங்கள் இதில் யார் இருக்காங்களா?